ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கோவில். அப்படியே ரைட் சைடு உள்ளே போனோம்னா சின்ன கோவில் பெரிய கோவில் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பீச் வந்துடும் நமக்கு. இந்த பக்கம் பெருசாக எதுவும் கடை எதுவும் இல்லை. அப்படியே போக போக நிறைய கடைகள்லாம் இருக்கும். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். இந்த பக்கம் நிறையா ஜூஸ் கடையெல்லாம் இருக்குது. சாத்துக்குடி ஜூஸு, ஒரு ஜூஸை போட்டு எனர்ஜியாக ஜாலியாக சுற்றி பாருங்க வந்து. ஓட்ட வண்டிலாம் இல்லை வந்து இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த தட்டியத்தில் தான் கோயில், மாதா கோவில். நல்லா புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போது சூப்பராக இருக்குது. நைட் வியூவில் பார்த்தோம்னா வேறு லெவலாக இருக்குது அந்த கோவில். பாருங்கள். அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா பீச் வந்துடும். நான் அப்படியே கோயிலை லைட்டாக பார்த்துட்டு நைட் வியூவில் கோயிலை காமிக்கிறேன் உங்களுக்கு. பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோ பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் கோயில். இங்கே மணியெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அந்த கூலிங் மணின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கலர் கலராக விற்றுக்கிட்டுருக்காங்க. அதையும் கூப்பிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு பீச்சை நோக்கி அப்படியே மெதுவாக போயிட்டுருக்க வேண்டியதான். அங்கே போகலாம். இந்த பீச்சு பக்கத்தில் வந்துட்டோம். அதோ தெரியுது பாருங்கள் பீச்சு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் செம கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம்லாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. டாய்ஸ் கடை, டேட்டோஸ் கடை, சாப்பாட்டு கடை, கூலிங் கிளாஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரி, நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு போகலாம், என்ஜாய் பண்ணலாம், வைப் பண்ணலாம். பீச்சில் கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டு போகலாம்.
பத்தரிங்க போறாண்ணா போறீங்களா? 10ல் கரெக்டாக 5 போட்டீங்கன்னா எங்க போடுமா? பத்தரிங்க 50 ரூபாய். பத்தரிங்க 50 ரூபாய். பத்தரிங்க 50 ரூபாய் தாங்க ப்ரோ. பத்தரிங்க 50 ரூபாய். அதான் வேற வச்சு வச்சுருந்தா பரவாயில்ல, டைம் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. கைஸ் அதோ நிற்கிது பாருங்க ஒட்டகம். அது கிட்டக்கு போய் பார்த்தா மட்டும் தான் உயிர் இருக்க மாதிரி இருக்குது. 8 லாங்கில் இருந்து பார்த்தோன்னா பொம்மை ஒட்டகம் மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தா தான் தெரியுது அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒட்டக ரைடு, குதிரை ரைடு இருக்கும்போது அது மாதிரி ஒரு ஒட்டக ரைடு ஏறினோம்னா அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஒட்டகத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கைஸ் எவ்வளோ பீச்சில் கோயில் கட்டி வச்சுருக்கேன். இது வந்துட்டு 50 வருஷத்துக்கு பழமையான கோயில் நினைக்கிறேன். ரொம்ப பழடிஞ்சு கீழே நடந்துருக்கு, திருப்பி விட்டுருச்சு. இன்னும் 2 நாளில் வெடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அந்த கோயில். ஓகே அங்கே அப்படியே மெதுவாக பீச்சை சுற்றி பார்க்கலாம். என்ன ஒன்று ஃப்ரீவாக எவ்வளோமா? எவ்வளவு? பீச்சுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்கில் வேணா சின்ன பசங்களாம் உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு எப்படி கற்றுவாங்க. ஓகே ஓகே
அவ்வளோதான் guys, இருட்டாயிருச்சு. இப்போ அப்படியே நைட் வியூவை பார்க்கலாம். கோயிலோட நைட் வியூவை வேறு லெவலாக இருக்கும். அப்படியே பாருங்கள், அதை என்ஜாய் பண்ணுங்கள். அவர் வேலை செய்கிற அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உற்ற நண்பர் அவரிடத்தில் எல்லாத்தையும் பயிர்வு கொள்வார். யாரை தனது நண்பர் என்று நம்பி இந்த பெண்மணியை சொல்லி வந்தாரோ, அல்லது யார் என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர் என்று சொல்லி அனைத்தையும் பகிர்ந்து கொண்டாரோ, அந்த நண்பரை வாழ்வின் வழி என்னையே தருவேன் காணிக்கையாக. கொண்டாட்டத்தில் நாங்கள் அடைக்கும் இக்காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பாடுகிறார். அவ்வளோதான் guys, கோயிலை சுற்றி பார்த்தாச்சு. இது அப்படியே போனோம்னா பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். ஏதாவது ரோட்டு அப்படியே பெட்ரி பணங்க கிளம்ப போகிறோம். டைம் வந்துட்டு இப்போது 7:30 ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும். மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஓகே guys, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.